இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங், Canto 3, the Yoga of the Soul's Release, the Yoga of the King, the Yoga of the Soul's Release பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல கடைசியாக 6 வரிகளை கடைசியாக பார்த்த 6 வரிகள் பேஜ் 32, வரிகள் 363 to 368. அசுபதிக்கு உயர்வான ஆன்மீக அனுபவத்துல அந்த நிலையை அடைந்தவுடன் அவருக்கு எத்தகைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன? Their knowledge needs not words to embody idea seeking a house in boundlessness, weary of its homeless immortality, asks not in thoughts carved brilliant self to rest, whose single windows flipped outlook on things sees only a little arc of God's vast sky என்கின்ற வரிகளை பார்த்தோம். அசுபதியினுடைய அந்த அவர் இருந்த நிலையில அவருக்கு இந்த ஞானம் கிட்டுகின்றது. ஞானத்தை ஞானம் எத்தகையதாக இருக்கின்றது என்றால், அவருக்கு தோன்றக்கூடிய மாபெரும் எண்ணங்கள் எல்லாம் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கின்றது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் நம்ம வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அவருக்கு அவ்வாறு இல்லை. வார்த்தைகளினுடைய தேவையை இல்லாமலேயே அவரால் எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும். அத்தகையதாக இருக்கின்றது அவருடைய ஞானம். இந்த எண்ணம் எப்படி இருக்கின்றது என்றால், அவருக்கு அது ஒரு எல்லையற்ற நிலையில் இருக்கின்றது. நாம் இருக்கக்கூடிய மனம் என்கின்ற நிலையில மனம் என்கின்ற எல்லைக்குட்பட்ட நிலையில் தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றது. அவருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றது? எல்லையற்ற நிலையில் இருக்கின்றது. எல்லையற்ற நிலையில் எவ்வித ஒரு இருப்பிற்கும் கட்டுப்படாமல் சாஸ்வதமான நிலையில் இருக்கின்றது. ஐடியா என்பது பகவான் குறிப்பிடுவது ஒரு திட்டம், இறைவனின் திட்டம். இங்க திட்டம் என்கின்ற ஒரு சொல் ஐடியா, தாட் அப்படிங்கிறது இன்னொரு சொல். இது ரெண்டும் ஒரே பொருளை கொண்டதாக மேற்புறத்தில் காணப்பட்டாலும் இரண்டும் வெவ்வேறானது. இந்த திட்டம் ஐடியா என்பது இறைவனுடைய திட்டம். தாட் என்பது மென்டல் திங்கிங், மென்டல் ப்ராசஸ். அதுதான் வித்தியாசம் இங்க. ஆகையினால அந்த பரம்பொருளினுடைய திட்டம் எண்ணம் என்கின்ற ஒரு குறுகிய சிறைக்குள் அடைபட்டு இருப்பதை விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை என்றால், இந்த தாட், மனதினுடைய ஒரு எண்ணம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் அது தன்னை சிறைப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அது வெளியில் அதிலிருந்து பார்க்கும்போது அனைத்தையுமே அது ஒரு ஒற்றை ஜன்னல் வழியாகத்தான் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு அகண்ட பார்வை அற்று போகின்றது. பரம்பொருளினுடைய படைப்பு என்பது எவ்வாறு இருக்கின்றது? ஒரு அகண்டு விரிந்த ஒரு ஆகாயத்தை போல் இருக்கின்றது. அதில் உள்ள ஒரு சிறு ஒரு வளைவைத்தான் எண்ணம் என்கின்ற ஒரு ஜன்னலின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். அதை அது விரும்பவில்லை. அங்க தோன்றக்கூடிய திட்டம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைகளினால் அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணம் என்கின்ற ஒரு சிறைக்குள் அது அடைபட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கின்றது என்பதைத்தான் கடைசியாக நம்ம பார்த்தோம். அடுத்து எத்தகைய அனுபவங்கள் அசுபதிக்கு ஏற்படுகின்றது, மன்னர் அசுபதிக்கு ஏற்படுகின்றது என்று பகவான் மேலும் விவரிக்கின்றார். அசுபதியினுடைய யோகத்தை தான் இங்கு பகவான் விவரிக்கின்றார். எவ்வாறு அவருடைய ஆன்மன் முழு விடுதலையை அடைகின்றது, அதை
அதை அதை கட்டுப்படுத்தியுள்ள அனைத்து தடைகளிலிருந்தும் அது எவ்வாறு விடுபடுகின்றது என்பதை பொறுத்துதான் நாம் பார்க்கின்றோம். அடுத்து பேஜ் 32, வரிகள் 369 to 371, 3 வரிகள். The boundless with the boundless their consorts, while there one can be wider than the world, while there one is one's own infinity. இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே எல்லையற்ற விஷயங்களாக இருக்கின்றது. த பவுண்ட்லெஸ்னா எல்லைக்குட்படாத விஷயங்கள். எல்லைக்குட்படாத விஷயங்கள் எல்லாம் எதனுடன் தொடர்பு கொள்கின்றன? வித் த பவுண்ட்லெஸ். எல்லைக்குட்படாத விஷயங்களுடன் தான் தொடர்பு கொள்கின்றன. தேர் கான்சார்ட்ஸ். கான்சார்ட் என்ன அர்த்தம்? ஒன்றாக இணைந்து இருத்தல், அதுதான் கான்சார்ட்ஸ். ஸோ எவை இரண்டும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றது? எல்லையற்ற தன்மையும் மற்றொரு எல்லையற்ற தன்மையும் ஒன்றாக இணைந்திருக்கின்றது. ஸோ அது அங்க பார்க்கணும்னா எதுவுமே எல்லைக்குட்பட்ட விஷயங்களே இல்லை. நாம் உலகத்துல எப்படி இருக்கின்றோம்? எல்லாமே எல்லைக்குட்பட்ட அமைப்புகள். தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட பொருட்கள், தனிப்பட்ட இடம், எல்லாமே லிமிட்டடா ஃபைனைட்டா இருக்கு. அதனுடன் தான் நாம் ஒன்றிணைந்து ஒன்றாக இருக்கின்றோம். அவ்வளவுதான், இணைந்து இல்லை, ஒன்றாக இருக்கின்றோம். அங்க அவ்வாறு இல்லை. While there one can be wider than the world. அங்கு அந்த நிலையில் ஒருவர் இருக்கும் பொழுது எந்த நிலைக்குள் அவர் செல்கின்றார் என்றால், அவருக்குள் இருக்கக்கூடிய எல்லையற்ற தன்மைக்குள் செல்கின்றார். அவருக்குள் இருக்கின்ற எல்லையற்ற தன்மைக்குள் செல்கின்றார். முதல்ல என்ன பார்த்தோம்? எல்லையற்ற தன்மை இன்னொரு எல்லையற்ற தன்மையுடன் ஒன்றிணைந்து இருக்கின்றது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது அங்க இருக்கும்போது ஒருவர் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற தன்மைக்குள் செல்கின்றார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த எல்லையற்ற தன்மையினுடைய ஒரு பகுதி நமக்குள்ளேயே இருக்கின்றது. மேற்புறத்தில் நாம் இருக்கும் பொழுது எல்லைக்குட்பட்ட தன்மையில் தான் வசிக்கின்றோம். மேற்புற உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். அதே சமயம் நமக்குள்ளே ஆழமாக சென்று அந்த உள்ளே செல்லும் பொழுது, உள் ஜீவனுக்குள் இருக்கும்போது நாம் நம்முடைய உணர்வு நிலை பறந்து விரிகின்றது. ஸோ வி ஷேர் த இன்ஃபினிட்டி. நமக்குள்ளே செல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லையற்ற தன்மைக்குள்ளே நாம் செல்கின்றோம். அது எங்கே இருக்கின்றது? நமக்குள்ளேயே ஆழமாக இருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய ஆண்மனை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய உள் ஜீவன். அங்குதான் அசுபதி, அந்த பகுதி அசுபதியிடம் முன்னிலை வகிக்கின்றது. அடுத்து வரிகள் 372 to 377, பேஜ் 32, 372 to 377, 6 வரிகளை பார்ப்போம். எல்லையற்ற தன்மையை பார்த்தோம். ஸோ இந்த எல்லையற்ற தன்மை குறித்து தான் கடந்த 3 வரிகள்ல பார்த்தோம். எல்லையற்ற தன்மைக்குள்ள சென்றவுடன் என்ன நடைபெறுகின்றது, ஒருவருக்கு என்ன நடைபெறும் அப்படிங்கிறது தான் பகவான் விவரிக்கின்றார். His center was no more in earthly mind. A power of seeing silence filled his limbs, caught by a voiceless white epiphany into a vision that surpasses forms, into a living that surpasses life. He neared the still consciousness sustaining all. எல்லாமே மன ரசபதிக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக அனுபவத்தை பகவான் விவரிக்கின்றார். இது பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய ஆன்மீக அனுபவத்தினுடைய ஒரு பகுதி. அது ஞாபகம் வச்சுக்கணும். சில பேர் தவறாக சொல்லுவார்கள், மன்னர் அசோபதியினுடைய யோகமும் ஸ்ரீ அரவிந்தோவினுடைய யோகமும் ஒன்றுதான் என்று. ஆனால் அதில் ஒரு சிறிய திருத்தம். இதைத்தான் அமல்கிரண் இந்த திருத்தத்தை
சத்தாவனுக்கு பரிந்துரை செய்தார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. என்ன என்றால், மன்னர் அசோபதியினுடைய யோகம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய யோகத்தில் ஒரு பகுதி. ஸோ பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் யோகம் இதையெல்லாம் தாண்டியது. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். His center was no more in earthly mind. நம்முடைய மையம் எங்க இருக்கு? நம்முடைய மனதில் தான் இருக்கு இல்லையா? என்னுடைய எல்லாமே, என்னுடைய திங்கிங் எல்லாமே என்னுடைய மனதில் தான் இருக்கு. ஸோ என் மனம்தான், என்னுடைய மனம்தான் ஒரு மையமாக என்னை பொறுத்த வரைக்கும் செயல்படுகின்றது. ஒரு தனிமனிதனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனம்தான் ஒரு மையமாக செயல்படுகின்றது. earthly மைண்ட் அப்படிங்கிறார். ஆனால் மன்னர் அசோபதிக்கு அவ்வாறு இல்லை. ஏற்கனவே பார்த்தோம், அவர் ஒரு இன்ஃபினிட்டில் இருக்கார். எல்லையற்ற தன்மையில தான் அவர் இருக்கிறார். அவருடைய உணர்வு நிலை பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் an infinite consciousness. அதனால அவருடைய மனம் புவி சார்ந்த மனம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் கட்டுப்பட்டு இருக்கவில்லை. அதனால் என்ன நடைபெறுகின்றது? a power of seeing silence, a power of seeing silence filled his limbs. எதனுடைய சக்தி? ஒரு மௌனம், ஒரு ஆழ்ந்த மௌனம். அந்த மௌனம் என்ன செய்கின்றது? எத்தகையதாக இருக்கின்றது? அனைத்தையும் பார்க்கும் மௌனமாக இருக்கின்றது. அதனுடைய சக்தி a power of seeing silence filled his limbs. அவருடைய அங்கங்கள் அனைத்தையுமே அத்தகைய மௌனம் நிரப்பியது என்று குறிப்பிடுகின்றார். a power of seeing silence filled his limbs. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த அமைதி என்பது சக்தியையும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. சக்தியையும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. அனைத்தையும் அது பார்க்கும் திறனையும் கொண்டதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். caught by a voiceless white epiphany அப்படிங்கிறார். caught அப்படின்னா கைப்பற்றப்படுகின்றது, அதனால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. அதாவது அசோபதிக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள். அசோபதி எதனால் ஆக்கிரமிக்கப்படுகின்றார் அவருடைய முழு ஜீவனம் என்பதுதான் இங்க பார்க்கிறோம். caught by a voiceless white epiphany. வாய்ஸ்லெஸ்னா எவ்வித ஓசையும் இல்லாமல். ஒயிட் என்றால் மிகவும் தூய்மையான அர்த்தம். ஒயிட் அப்படிங்கிறது பகவான் எப்பொழுதுமே பரிசுத்தமான நிலையை குறிப்பிடும் வண்ணம் தான் உபயோகிக்கின்றார். எபிஃபனி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வெளிப்பாடு, பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டை நாம் எபிஃபனி அப்படிம்போம். இது மோஸ்ட்லி கிறிஸ்டியானிட்டியில யூஸ் பண்ணுவாங்க இதை, எபிஃபனி அப்படிங்கிறத. கிறிஸ்டியானிட்டியில எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு பின்னர் 3 wise men from the east அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஞானிகள், சித்த புருஷர்கள் அவர் என்ன கோருகின்றார்கள்? இவர் ஒரு அவதாரம், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு அவதாரம் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றார்கள். இதைத்தான் கிறிஸ்டியானிட்டியில ஒரு விழாவாக எபிஃபனி என்று கொண்டாடுகின்றார்கள். ஸோ எபிஃபனின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வெளிப்பாடு, ஒரு இறை வெளிப்பாடு, இறைவனுடைய ஒரு காட்சி. அதுதான் திருக்காட்சின்னு வச்சுக்கலாம் நம்ம, திருக்காட்சி. ஸோ அத்தகைய ஒரு திருக்காட்சி மன்னர் அசோபதிக்கு கிடைக்கின்றது. அந்த திருக்காட்சியில பார்த்தோம் அப்படின்னா எவ்விதமான ஓசையும் கிடையாது, அங்க சவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. அது எத்தகைய ஒரு வெளிப்பாடாக இருக்கு அப்படின்னா, into a vision that surpasses forms. அவருக்கு ஒரு பார்வை கிடைக்கின்றது, ஒரு விஷன், ஒரு அகப்பார்வை கிடைக்கின்றது. இந்த பார்வையினாலே நம்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வடிவங்கள் என்பது தான் நமக்கு நம்முடைய எல்லா பார்வையிலும் எதை பார்க்கின்றோம்? ஏதோ ஒரு வடிவத்தை பார்க்கின்றோம். நம்முடைய பார்வை, ஈவன் நம்முடைய அகப்பார்வை இருந்தாலும் சரி, அதுவும் ஒரு வடிவத்தை சார்ந்துதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வடிவம், அதைத்தான் நாம்
பிசிக்கலாவும் அப்படிதான் பார்க்கிறோம். ஈவன் நமக்கே ஒரு விஷன் அப்படிங்கிற ஒரு வந்தாலும் கூட அதுவும் ஒரு அந்த அகக்காட்சியிலும் நாம் எதை பார்க்கின்றோம்? வடிவங்களைத்தான் பார்க்கின்றோம் நம்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் மன்னர் அசுபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அகக்காட்சிகள் எல்லாம் எல்லா வடிவங்களையும் கடந்ததாக இருக்கின்றது. சர்பாசஸ் ஃபார்ம்ஸ். அவருடைய வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா அனைத்து வாழ்வையும் கடந்ததாக இருக்கின்றது. இந்த வாழும் அந்த மோட் ஆஃப் லிவிங் எப்படின்னா நாம் எதை வாழ்க்கை என்று சொல்கின்றோமோ அதை கடந்ததாக இருக்கின்றது. He neared the still consciousness sustaining all. அவர் அப்படியே படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகின்றார். எதன் அருகில் செல்கின்றார்? He neared the still consciousness. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே உணர்வு நிலை என்றுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். There is only one consciousness, சித். அதனுடைய சக்தியின் வெளிப்பாடாகத்தான் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன. சித் சக்தி. சோ அந்த சித் அப்படிங்கிறது தான் சச்சிதானந்தத்தினுடைய அந்த சித். அதுதான் அனைத்துமாகவும் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அதுதான் மையம். அது இருப்பதினால்தான் அனைத்துமே இங்கு இருக்கின்றன. பகவான் எப்பொழுதுமே என்ன கூறுகின்றார்? கான்சியஸ்னஸ் இஸ் ப்ரையர் அப்படிம்பார். இது லைஃப் டிவைன்ல வருது. கான்சியஸ்னஸ் இஸ் ப்ரையர். பகவான் என்ன கூறுகின்றார்? நாம் கான்சியஸ்னஸ் என்று எதை கூறுகின்றோம்? மனிதன் நன்றாக விழித்துக் கொண்டிருக்கின்றானா? ஐம்புலன்களினுடைய மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களுக்கு அவன் ஒரு எதிர்வினையை தோற்றுவிக்கின்றானா? அவ்வாறு தோற்றுவித்தால் அவன் கான்சியஸா இருக்கிறான். இல்லைன்னா அவன் பிரெயின் டெட் அப்படின்னு சொல்றோம். இது மெடிக்கலா சொல்றோம். பகவான் என்ன சொல்கின்றார்? இந்த கான்சியஸ்னஸ் என்று கூறுவது அனைத்திற்கும் முந்தையது அப்படிங்கிறார். ஈவன் ஒரு மனிதன் கோமால இருக்கிறான், எதுக்குமே வெளியிலிருந்து கிட்டக்கூடிய எந்த தொடுகைக்கும் அவன் எந்த விதமான எதிர்வினையையும் தோற்றுவிக்கவில்லை என்றாலும் கூட அவனிடம் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்று கூறுகின்றார். மரத்திலும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. சடப்பொருளாக இருக்கக்கூடிய கல்லினுள்ளும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் எது தாங்கி பிடித்து நிற்கின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ். அதை மன்னர் அசுபதி அதை நெருங்குகின்றார். He neared the still consciousness சஸ்டைனிங் என்ன அர்த்தம்? அதுதான் அனைத்திற்குமே மூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்றது. அதை நெருங்குகின்றார். அடுத்தது பேஜ் 32, லைன்ஸ் 378 to 381, 4 வரிகள். The voice that only by speech can move the mind became a silent knowledge in the soul. The strength that only in action feels its truth was lodged now in a mute, omnipotent peace. நம்ம பார்த்தோம், மன்னர் அசுபதிக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லாம் பார்த்தோம். அவர் he neared the still consciousness sustaining all அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த உணர்வு நிலை அனைத்திற்குமே மூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்றதோ அதை நெருங்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது என்ன நடைபெறுகின்றது என்றால், the voice that only by speech can move the mind. வாய்ஸ்னா குரல். இந்த குரலை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம்? பேச்சின் மூலமாக நாம் குரலை வெளிப்படுத்துகின்றோம். நம்முடைய குரல், அது வெளிப்படுத்தும் பேச்சு, இவை வழியாகத்தான் நம்முடைய மனம் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்பாடுகளை வெளியில் தெரிவிக்கின்றது. இது நம்மை பொறுத்த வரைக்கும். நம்மிடம் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்றால் அதை நாம் வார்த்தைகளின் மூலமாகத்தான் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தினால்தான் என்னுடைய மனம் புரிந்து கொள்ளும், கேட்பவர்களுடைய மனமும் புரிந்து கொள்ளும்.
அதர்வைஸ் நம் மனதினால் வார்த்தைகளின் மூலமாக வெளிப்படுத்தாத எவ்வொன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மன்னர் அஸ்வபதிக்கு அவ்வாறு இல்லை. அது தன் மனதில் வார்த்தைகளின் மூலம் எதையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெளியில பேசலன்னா கூட மனதுக்குள்ள எண்ணங்கள் நம்ம மனதில் ஓடிக்கொண்டே வார்த்தைகளாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நம் மனதினுள் நாம் பேசவில்லை என்றாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகளாகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அவரவருடைய தாய்மொழியிலோ இல்ல அவருக்கு தெரிந்த மொழியிலேயோ ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவருக்கு அது மாதிரி கிடையாது. இது மன்னர் அஸ்வபதிக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவமா என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தோம், மன்னர் அஸ்வபதியினுடைய அனுபவங்கள் என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய ஆன்மீக அனுபவத்தினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத பார்த்தோம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்கின்றார்? எப்பொழுது அவர் விஷ்ணு பாஸ்கர் லேலேயுடன் 1908 அந்த யோக பயிற்சியை பயின்றாரோ, 3 நாட்களில் அவருடைய மனம் வெற்றிடமாக விட்டது. அதிலிருந்து அந்த திங்கிங் அப்படிங்கிற ப்ராசஸே நடைபெறவில்லை என்று கூறுகின்றார். 1908 பகவான் நாம் சிந்திப்பதை போல சிந்திப்பதே கிடையாது. ஞாபகம் வைத்துக்கணும். அப்படின்னா எகைன் 1909 பார்த்தோம் அப்படின்னா அலிப்பூர் சிறையிலிருந்து விடுதலை ஆகின்றார். அப்பொழுதும் அவருடைய மனம் கம்ப்ளீட்லி பிளாங்க். வெளியானோன்னா நிறைய இடத்துல பேச சொல்றாங்க. ஈவன் உத்தர்பாரா ஸ்பீச்சே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பேசினது. நிறைய இடத்துல பூனேல ஒரு இடத்துல பேச சொல்றாங்க, நிறைய இடத்துல பேச சொல்றாங்க, பாம்பேல ஒரு இடத்துல பேச சொல்றாங்க. அவர் விஷ்ணு பாஸ்கர் லேலேட்ட கேட்கிறாரு, என்னுடைய மைண்ட் கம்ப்ளீட்டா பிளாங்கா இருக்கு, நான் எப்படி பேசுறது அப்படின்னு கேட்கிறாரு. எதுவுமே எனக்கு தோன்றி மைண்டே கம்ப்ளீட் பிளாங்க். அப்ப லேலே சொல்றாரு, உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் பரம்பொருள், அதில் நீ மனதை ஒருமுகப்படுத்தி அதிலிருந்து உனக்கு வார்த்தைகள் வெளியே வரும் அப்படிங்கிறாரு. நேச்சுரலா வெளியில போய் எல்லாமே அதிலிருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் பகவான் அந்த சிந்திப்பது என்கின்ற ப்ராசஸே அவருடைய மனதில் அந்த இயக்கம் நடைபெறவில்லை. 6 வருடங்கள் ஆர்யா எழுதியது அது எல்லாமே சைலண்ட்ல தான். 64 பக்கம் எழுதினது. அந்த ஆர்யா பீரியட்ல தான் நம்ம பார்த்தோம் லைஃப் டிவைன், சாவித்ரி லேட்டர் ஆன் வந்தது. லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, எஸ்ஏஸ் ஆன் கீதா, சீக்ரெட் ஆஃப் வேதா, ஹியூமன் சைக்கிள், இது மாதிரி முக்கியமான புத்தகங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹி ரோட் இட் இன் சைலண்ட் மைண்ட். அதுக்கப்புறம் எல்லாமே சைலண்ட் மைண்ட் தான் பகவானுக்கு. இது நடைபெற்ற உண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்ரீ அன்னையிடம் கேட்கின்றார்கள். ஒரு சாதகர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார். மதர், வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மதர் அப்படின்னு கேட்பார். திருப்பி திருப்பி கேட்டே இருந்தார். வாட் டு யூ திங்க் அபவுட் இட் மதர் அப்படின்னு. மதர் செல்லமாக அவரை கடிந்து கொண்டு சொல்றார், நான் நீங்க உங்களை போல நான் எண்ணுவது கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஆஸ் யூ டூ, ஐ ஒன்லி see things அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் மதர் விஷன்ல தான் பார்ப்பாங்களே ஒழிய சிந்திப்பது கிடையாது என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றது. ஸோ என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், அத்தகைய அவதாரங்களுக்கு ஒரு உயர்நிலை எட்டியவர்களுக்கு இந்த நிலை இயல்பாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எந்த ஒலியின் மூலம், பேச்சின் மூலம் நம் மனதினுடைய இயக்கத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோமோ, அது அஸ்வபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா அது அமைதியான அவருடைய ஆன்மனின் ஞானமாக மாறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய நாலேஜ் இன் த சோல் பிகேம் a silent knowledge in the soul. அவருடைய ஆன்மன்ல சைலண்ட் நாலேஜா மாறிடுதாங்க. நம்முடைய நாம் என்ன செய்கின்றோம்? மனதின் மூலமாகவும், மனதினுடைய இயக்கத்தை பேச்சின் மூலமாகவும், ஒலியின் மூலமாகவும், வார்த்தைகளில் வெளிப்படுத்துகின்றோம். அது அஸ்வபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் நாலேஜா இருக்கு அவருடைய சோல்ல. அடுத்து, the strength that only in action feels its truth.
எல்லாமே வந்து நம்முடைய நிலையில எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு வலிமையா எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, சக்தி இருக்குன்னு எப்படி நம்ம ஃபீல், எப்படி எதை வைத்து சொல்கின்றோம்? நம்மால் நன்றாக நடக்க முடிகின்றதா, ஓட முடிகின்றதா, ஒரு வேலையை நம்மால வந்து நன்றாக செய்ய முடிகின்றதா, விரைவாக செய்ய முடிகின்றதா, அதை வைத்துக்கொண்டு நாம் நம் வலிமை, எனக்கு வலிமை இருக்கின்றது என்பதை கூறுகின்றோம். ஸோ நம்முடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செயல்பட வேண்டி இருக்கின்றது. ஆனால் அசுபதிக்கு அவ்வாறு இல்லை. த ஸ்ட்ரென்த் தட் ஒன்லி இன் ஆக்ஷன் ஃபீல்ஸ் த ட்ரூத். அவருக்கு எப்படின்னா, நமக்கு வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது செயல்பாட்டின் மூலமாகத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும், இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஆனா இங்க அசுபதிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சைலண்ட் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை வந்து செயல்பட்டு தான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. எப்படி வந்து ஒன்றை பேச்சின் மூலமாகத்தான் எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலை அவருக்கு இல்லையோ, அதே போல ஒரு செயலின் மூலமாகத்தான் அவருடைய வலிமையை அவர் வெளிப்படுத்த வேண்டும், உணர வேண்டும் என்கின்ற நிலை அவருக்கு இல்லை. நாம் வந்து ஒரு பரபரக்க செயல்படும் பொழுதுதான் என்ன சொல்கின்றோம், எனக்கு அதிக சக்தி இருக்கின்றது, சுறுசுறுப்பாக இருக்கின்றேன் என்று கூறுகின்றோம். ஆனால் மன்னர் அசுபதிக்கு அவ்வாறு இல்லை. அந்த வலிமை வந்து எங்க இருக்கு, செயலில் இருக்கின்றதா என்றால் செயலில் இல்லை. ஆனால் was lodged now in a mute omnipotent peace. வலிமை இருக்கின்றது. அந்த வலிமை வந்து செயலின் மூலமாக வெளிப்படாமல், செயலின் மூலமாகத்தான் வெளிப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இல்லாமல் எங்கு இருக்கின்றது, was lodged now in a mute omnipotent peace. மியூட் என்ன அர்த்தம், அந்த இடத்துல சைலண்டா இருக்கிறது. ஆம்னிபொட்டன்ட்னா சர்வ வல்லமை உள்ளன்னு அர்த்தம். ஆம்னிபொட்டன்ட் அமைதி. சோ இங்க என்ன என்ன பாக்குறோம், நம்முடைய நிலைமைக்கு முற்றிலும் எதிரான நிலைமையை பார்க்கிறோம். நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா படபடன்னு செயல்படணும்னு நினைக்கிறோம். அப்பதான் ரொம்ப ரொம்ப துடிப்பானவர், செயல்திறன் மிக்கவர் சொல்றோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அந்த திறன் எல்லாம் எப்படி இருக்கு அசுபதி கிட்ட, நம்பர் ஒன் வாஸ் லார்ஜ்னா அந்த இடத்துல குடிபெயர்ந்துள்ளது. எங்கு, இன்ன மியூட், எந்த விதமான ஒரு ஓசையும் இல்லாமல், ஆம்னிபொட்டன்ட் சர்வ வல்லமை பொருந்திய அமைதி. அமைதியில தான் ஸ்ட்ரென்த் இருக்கு அவருக்கு. மியூட் ஆம்னிபொட்டன்ட் பீஸ். ஸ்ரீ அன்னை வந்து நிறைய இடத்துல குறிப்பிடுகின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம வந்து நம்மளுடைய வலிமையை வந்து அமைதி, பீஸ் தான் நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து பீஸை எப்பெல்லாம் லூஸ் பண்றோமோ அப்ப வி லூஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க. அதற்கு வந்து அன்னை வந்து ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கின்றார்கள். இப்ப சிங்கங்களை பார்த்தோம். சிங்கம் தான் வந்து மிருகங்களிலே மிகவும் வலிமையான ஒரு மிருகம். அதை சாதாரண நிலையில் பார்த்தோம் என்றால் சற்றும் சலனம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க, சற்றும் சலனம் இல்லாமல் இருக்கும். இந்த பரபரக்கும் மனிதனை வந்து அது ஏளனத்துடன் பார்க்கும் அப்படிங்கிறாங்க. எப்பொழுது தேவையோ அது தன்னுடைய சக்தி முழுவதையும் வெளிப்படுத்தி காரியத்தை ஒரு தன்னுடைய அந்த இரையை உண்ண வேண்டும், கொல்ல வேண்டும் என்றால் அது சக்தி முழுவதையும் வெளிப்படுத்தும். அப்பதான் வெளிப்படுத்தும். அதர்வைஸ் ரொம்ப காமா இருக்கும். அதனாலதான் நான் அன்னை என்ன கூறுகின்றார்கள், இந்த ஸ்ட்ரென்த் வந்து பீஸில் தான் இருக்கு அப்படிங்கிற. அதே போலத்தான் அஷ்டபதிக்கும். அடுத்து வரிகள் 382 to 384, வரி பேஜ் 332, 382 to 384, 3 வரிகள் பார்க்கலாம். A leisure in the labor of the worlds, a pause in the joy and anguish of the search, restored the stress of nature to God's calm. ஸோ முந்தைய வரிகளை ஒட்டிய ஒரு கருத்தை தான். முந்தைய வரிகள் என்ன பார்த்தோம், ஒரு அமைதியை பார்த்தோம் இல்லையா, ஒரு அமைதி தான், அமைதியா எல்லாத்துக்கும் அமைதியை பார்த்தோம். மனதினுடைய செயல்பாட்டு ஒளியின் மூலம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத நிலை. அதே போல வலிமை என்பது செயல்பாட்டின் மூலம் வெளிப்படுத்த இல்லாத நிலை. அது வந்து ஒரு
ஒரு அமைதியான சர்வ வல்லமை பொருந்திய அமைதியுடன் இருக்கின்ற ஒரு வலிமை என்றெல்லாம் பார்த்தோம். அதை ஒட்டிய இன்னொரு கருத்தையும் இங்கு பகவான் குறிப்பிட்டுள்ளார். A leisure in the labor of the worlds. உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பரன்னு அந்த உலகம் இருக்கு. உலகத்துல இயக்கம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இங்க நமக்கு அதிலே அந்த பரபரப்பிலிருந்து விடுபட்டு இருத்தல் என்பதே கிடையாது. ஆனால் அசுபதி இருக்கக்கூடிய நிலையில அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுபட்ட நிலை, ஒரு லெஷர், ஒரு ஓய்வு அங்கு காணப்படுகின்றது. A leisure in the labor of the worlds. ஒரு ரெஸ்ட், ஒரு கம்ஃபர்ட், ஒரு ரெஸ்ட் அங்க காணப்படுகின்றது. A pause in the joy and anguish of the search. இங்க சர்ச் அப்படின்னா தேடுதல். எதை தேடுகின்றோம்? தேடுதல்ல ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. தேடுதல் ஏதோ ஒரு உண்மையைத்தான் நாம் இந்த உலகத்துல எல்லோருமே உண்மையை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறதுலாம் எல்லோருமே இருக்கிறோம். உண்மையை கண்டறிதல் அப்படிங்கிறதுல சந்தோஷமும் இருக்கு. நம்மால உண்மையை கண்டறிய முடியவில்லை என்கின்ற ஒரு வேதனையும் இருக்கு. ரெண்டுமே கலந்து இருக்கு. நம்மளுடைய தேடுதல் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே எல்லோருமே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஏதோ ஒன்றை அறிய விரும்புகின்றோம். அதுல தேடுவதில் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கின்றது, தேடுவதில் ஒரு வேதனையும் இருக்கின்றது. இந்த இயக்கத்துல ஒரு செயலற்ற நிலையை அங்க பார்க்கிறோம். இந்த இயக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த ஜாய் அண்ட் ஆங்குவிஷ் ஆஃப் த சர்ச், அதுல ஒரு நிறுத்தம், பாஸ்ன்னு அர்த்தம், ஒரு நிறுத்தம் அங்கு காணப்படுகின்றது. தேடிக்கொண்டே இருக்கும்பொழுது நமக்கு தேடுவது கிட்டவில்லை என்பதும் பொழுது நமக்கு என்ன நடைபெறுகின்றது? ஒரு வேதனை வருகின்றது. அதே சமயம் நாம் அதில் முன்னேற்றம் காணும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஸோ இது முன்னேற்றம், மகிழ்ச்சி, முன்னேற்றம், வேதனை, இதுல மகிழ்ச்சி, இதெல்லாம் மாறி மாறி கொண்டது, மாறி மாறிதான் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இதுல ஒரு நிறுத்தம், ஒரு பாஸ், அத்தகைய அனுபவத்தை அவர் அடைகின்றார். பகவான் அஸ்வபதி இருக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கக்கூடிய இந்த இந்த தொடர்ச்சியான நிகழ்வு அங்கு காணப்படுவதில்லை. அங்க அது ஒரு நிறுத்தம் அங்கு காணப்படுகின்றது, ஒரு பாஸ் காணப்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? ரெஸ்டோர்ட் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் நேச்சர் டு காட்ஸ் காம். இந்த இயற்கை பரிணாமத்தில் இருக்குன்னு பார்க்கிறோம். இயற்கை எப்பொழுதும் பரிணாமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பரிணாமத்தினுடைய இயக்கத்துல எப்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழுத்தம் காணப்படுகின்றது. பரிணாமத்துல எல்லோருமே மேலும் மேலும் மேல் நோக்கி செல்லும் பொழுது அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த பரிணாமத்தில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா இயற்கையில் இதுதான் அடிப்படையில காணப்படுகின்றது. ஒரு முயற்சியை எடுத்தோம் ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றோம் என்கின்ற பொழுது நமக்கு அதுல ஒரு டென்ஷன் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனால் அஸ்வபதியினர் இருக்கக்கூடிய நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக எது அங்க இடம் பெயர்கின்றது என்றால் பரம்பொருளினுடைய ஒரு பேரமைதி அங்கு இடம் பெயர்கின்றது. ரெஸ்டோர்ட் தி ஸ்ட்ரெஸ் ஆஃப் நேச்சர் டு காட்ஸ் காம். இந்த பரம்பொருளினுடைய அமைதி அங்கு இயற்கையினுடைய ஒரு அழுத்தத்திலும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனுக்கு பதிலாக அங்க காட்ஸ் காம் இடம் பெயர்கின்றது. அடுத்து பேஜ் 32 வரி 385. A vast unanimity ended life's debate. இவ்வளவு விஷயம் பார்த்தோம். இவ்வளவு விஷயமும் எந்த ஒரு அம்சத்தை கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னா a vast unanimity. யுனானிமிட்டின்னு என்ன அர்த்தம்? அங்க முரண்பாடே இல்லை. எவ்ரிதிங் இஸ் இன் அக்ரிமெண்ட் வித் அதர்.
ஒன்றுக்கொன்று இட் இஸ் இன் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட். அங்க முரண்பாடே இல்லை. முரண்பாடு இல்லாத நிலை என்பது என்ன? அங்க எந்த நிலையில முரண்பாடு இருக்காது அப்படின்னா, when there is oneness, ஆன்ம நிலையில எப்பொழுது ஒன்னஸ் இருக்கோ, ஒன்னஸ் ஆஃப் சோல் இருக்கோ, அப்பதான் அங்க யுனானிமிட்டி இருக்கும். ரியல் யுனானிமிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா, when there is oneness of the soul, அந்த சோல் லெவல்ல ஒன்னஸ் இருக்கும்போது தான் யுனானிமிட்டி இருக்கும். அத்தகைய நிலை அசுபதி இருக்கக்கூடிய நிலையில் வந்து காணப்பட்டது. A vast unanimity ended life's debate. வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா எது வந்து தொடர்ந்து சர்ச்சையாக இருக்கின்றது? டிபேட்னா சர்ச்சை இல்லையா? வாழ்வில் வந்து எது சர்ச்சையாக இருக்கின்றது எல்லா மனிதருக்கும் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்பம் துன்பம், நன்மை தீமை, உண்மை பொய், இது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய எதிர்மறையான விஷயம் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு மனிதனை வாட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு இடத்துல பற்று ஏற்படுகின்றது, அதனால் இன்பம் ஏற்படுகின்றது, அதே பற்று நமக்கு துன்பத்தை தருகின்றது. வாழ்வில பார்த்தோம் அப்படின்னா மனிதன் வந்து இருமைகளில் தான் மனிதன் சிக்கி தவிக்கின்றான். இருமைகள் இல்லாத வாழ்வில சாதாரண மனிதனுக்கு கிட்டாது. எல்லாமே மாறி மாறிதான் வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் லைஃப்ஸ் டிபேட். லைஃப்ஸ் டிபேட் டியூவாலிட்டி அப்படிங்கிறது தான் பகவான் குறிப்பிடுகின்ற. எதனால வருகின்றது டியூவாலிட்டி அப்படின்னா, டிவிஷன் இருக்கிறதுனால டியூவாலிட்டி வருது. ஒன்னஸ் இருந்தது அப்படின்னா அங்க டியூவாலிட்டியே இருக்காது. மன்னர் அசுபதிக்கு வந்து அவர் இருக்கக்கூடிய நிலையில அந்த ஒன்னஸ் காணப்படுவதனால் அங்க வாழ்வினுடைய அந்த இருமைகள் வந்து அங்கு அவரளவில் முடிந்து போன விஷயமாக இருக்கின்றது. A vast unanimity ended life's debate. அங்க வந்து முரண்பாடுகளே இல்லை. எல்லா முரண்பாடுகளும் அங்கு ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன. கான்ஃபிளிக்டே கிடையாது. நம்ம வாழ்வுல பார்த்தோம்னா எல்லா இடத்தையும் நமக்கு வந்து எப்போதும் டிபேட் இருந்துகிட்டே தான் இருக்கின்றது. ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் மாறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயம், நாடு, எல்லா இடத்துலையும், உலகம் எல்லா இடத்துலையும் டிபேட்டே இல்லாம, டிஸ்அக்ரிமெண்ட்டே இல்லாம கிடையாது. அங்க டிஸ்அக்ரிமெண்ட்டே இல்லை, எல்லாமே இட் இஸ் அன் அக்ரிமெண்ட். வாஸ்ட் யுனானிமிட்டி அப்படிங்கிறார். இந்த வாஸ்ட் யுனானிமிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு தீம் இங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போற வரிகள் தான் முக்கியமான வரிகள். இந்த வரிகளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு வரி தான் பேஸ். இந்த ஒரு வரி என்ன? 385. அந்த வரி என்ன? A vast unanimity ended life's debate. வாழ்வில் சந்திக்கக்கூடிய இருமைகள் எல்லாமே வந்து அந்த ஒரு விசாலமான பறந்து விரிந்த ஒருமைத்தன்மையில் முடிந்து விட்டன அப்படிங்கிறத பார்த்தோம். இதனால என்ன நடைபெறுகின்றது? நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாவித்திரியிலே வந்து கிட்டத்தட்ட 17 வரிகளை கொண்ட ஒரு லாங் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் சாவித்திரியில பொதுவாக 2 வரி 3 வரி இருக்கும். இந்த சென்டென்ஸ்ல 17 வரி இருக்கு. இந்த 17 வரிகள்ல இருக்கக்கூடிய பகவான் அந்த இருமைகள் எப்படி அங்க ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன அப்படிங்கிறதான் பகவான் அங்கு விளக்குகின்றார். அதை வந்து லிஸ்ட் பண்றார் பகவான். நாம் இருக்கக்கூடிய உலகத்துல எத்தகைய விஷயங்கள் எதிர்மறையாக இருக்கின்றன என்பதை பகவான் பட்டியலிடுகின்றார். ஆனால் அசுபதிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க அந்த எதிரெதிரான நிலையில் இல்லை, எல்லாமே இங்க ஒருமையில் பொருத்தப்படுகின்றன. அந்த வாஸ்ட் யுனானிமிட்டி இங்க பொருத்தப்படுகின்றன. முதல்ல அந்த வரிகள் 386 to 402, 17 வரிகள். 386 to 402, page 32. இந்த வரிகளை ஒரு தடவை பார்த்துக்கலாம். பார்த்து ஓரளவு மேலோட்டமாக புரிந்து கொண்டு தென் ஒவ்வொரு வரிக்கும் உள்ளே செல்லலாம். The war of thoughts that fathers, அதாவது நம்ம பார்க்கறது எல்லாமே எதிரெதிரான விஷயங்கள், நம்ம அளவில் உலகில் காணக்கூடிய எதிரெதிரான விஷயங்கள் நம்ம வாழ்வில். இதெல்லாம் அங்க இல்லைங்கிறார். அதை புரிஞ்சுங்க, அதை புரிஞ்சுக்கணும், என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாமே நம்ம அளவில் காணக்கூடிய எதிரெதிரான விஷயங்கள். மன்னர் அசுபதியினுடைய அவருடைய நிலையில் இது எதுவுமே காணப்படவில்லை. அதுதான் அர்த்தம். என்ன காரணம்? அங்க வாஸ்ட் யுனானிமிட்டி இருக்கு. இப்ப எதெல்லாம் நம்ம அளவில் காணப்படுகின்றன?
the war of thoughts that fathers the universe, the clash of forces struggling to prevail in the tremendous shock that lights a star, as in the building of a grain of dust, the grooves that turn the dumb ellipse in space, plowed by the seeking of the world's desire, the long regurgitations of time's flood, the torment edging the dire force of lust that wakes kinetic in earth's dullard slime and carves a personality out of mud, the sorrow by which nature's hunger is fed, the estrus which creates with fire of pain, the faith that punishes virtue with defeat, the tragedy that destroys long happiness, the weeping of love, the quarrel of the gods, seized in a truth which lives in its own light. His soul stood free, a witness and a king. The war of thoughts that fathers the universe. இப்போ நமக்கு தெரியும் பிரபஞ்சம் என்பது என்ன? ஒரு சிருஷ்டி. பிரபஞ்சம் என்பது ஒரு சிருஷ்டியினால் உருவானதுன்னு தெரியும். ஒன்றை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதின் மூலமாக ஒன்றை உருவாக்க விரும்புகின்றோம். அது என்ன செய்யறோம்? இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது பண்ணா இது வருமா, வேறொன்றை செய்தால் இது வருமா என்று நாம் வெவ்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்கின்றோம். இது எல்லாமே வெவ்வேறு சாத்தியக்கூறுகள் எல்லாமே தாட் ஃபோர்ஸஸ், எண்ணம் சார்ந்த சக்திகள். இதை ஆராய்ந்து ஒன்றை சிருஷ்டிக்கின்றோம். இதுல எந்த சக்தி வலிமையாக இருக்கின்றதோ அதுதான் இறுதியில் முடிவெடுத்து வேலையை செய்து முடிக்கின்றது. ஸோ ஒரு போராட்டம், சக்திகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போராட்டத்தின் மூலமாகத்தான் சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம் உருவாகின்றது. இந்த அத்தகைய போராட்டத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சமும் உருவாகி இருக்கின்றது. பிரபஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் சக்தி தேவைப்படுகின்றது. ஏதோ 2-3 சக்திகளுக்கு இடையே இடைப்பட்ட ஒரு மோதலின் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி உள்ளது. இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றது? பரிணாமத்துல தொடர்ந்து மாற்றங்களை எதிர்கொண்ட வண்ணம் இருக்கின்றது. தொடர்ந்து வெளிப்பட்ட வண்ணம் தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. அதனால் தொடர்ந்து போராட்டமும் நடந்துபட்டு கொண்டே இருக்கின்றது. பிரபஞ்சம் என்பது ஒரு முடிவடைந்த விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் என்பது ஒரு உருவாகும் நிலையில் தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உருவாகும் நிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதனால் எந்த சக்திகள் அதை உருவாக்குகின்றனவோ அவற்றுள் எப்பொழுதுமே போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு விஷயம். இதெல்லாம் மனசுல வாங்கிட்டு இதெல்லாம் இல்லைன்னு கடைசியில சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு, ஆனா அசபதியினுடைய அளவுல அது இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் வார்ன்னு சொல்லிட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்றாரு பகவான் சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு கிரீக் ப்ராவர்ப் இருக்கு. என்ன சொல்றாங்க? வார் இஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா அதாவது ஏதோ ஒரு கலவரம் நடந்தா அது மூலமா ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு கலவரம் போராட்டத்தின் மூலமா தான் ஒன்றுக்கு விடை கிடைக்கும். ஏதோ ஒன்றுக்கு சொல்யூஷன் வேணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் வேண்டும். ஸோ அதனாலதான் அந்த கிரீக் ப்ராவர்ப் என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படிங்கிற. இங்க பகவான் எப்படி எந்த கான்டெக்ட் யூஸ் பண்றாரு? த வார் ஆஃப் தாட்ஸ். அதுதான் இந்த இட் ஃபாதர்ஸ் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறார். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முரண்பட்ட சக்திகளினுடைய மோதலின் காரணமாகத்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் உருவாகி உள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அடுத்த வரி என்ன அப்படின்னா, த கிளாஷ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரிவைவ். இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா? கணக்கில் அடங்காத சக்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்துல. எது வலிமையாக இருக்கின்றது இறுதியில் அதுதான்
தன்னுடைய நிலையை நிலைநாட்டுகின்றது, தன்னுடைய வலிமையை. ஒவ்வொன்று சக்திக்கும் இடையே அதுக்குள்ளே ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. ஒவ்வொன்றும் தன்னுடைய சாத்தியக்கூற்றை நிறைவேற்ற விரும்புகின்றது. ஸோ இந்த கிளாஷ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இந்த பிரபஞ்சத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. த கிளாஷ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரிவைல். அப்புறம் அடுத்தது என்ன நடக்கின்றது இந்த உலகத்தில்? இந்த ட்ரெமெண்டஸ் ஷாக் தட் லைட்ஸ் அ ஸ்டார். ட்ரெமெண்டஸ்னா மாபெரும் சக்தி உடையது. ஷாக்னா தெரியும் நம்மளுக்கு, அதிர்ச்சி. இந்த மாபெரும் அதிர்ச்சியில என்ன நடைபெறுகின்றது? அதன் மூலமாகத்தான் எண்ணற்ற சூரியன்கள், இந்த சூரியன்களை தான் நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஸ்டாரும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பூமியை விட பன்மடங்கு பெரியது. ஒவ்வொன்றும் ஒரு சூரியன் தான். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகியது? ஏதோ ஒரு சக்தி ஒன்றுடன் ஒன்று ஏற்பட்ட ஒரு உராசலின் காரணமாகத்தான் அந்த சயின்ஸ்ல பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், ஸ்பேஸ்ல கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன், அதன் மூலமாக ஏற்படும் உரசலின் காரணமாகத்தான் அதன் மூலமாக ஏற்படும் அதிர்ச்சியின் மூலமாகத்தான் எண்ணற்ற அந்த நட்சத்திரங்கள் என்கின்ற அந்த சூரியன்கள் உருவாகின. எவ்வாறு அந்த வலிமையான எண்ணத்தினுடைய சக்திகள், அதனுடைய மோதல்கள், அதன் மூலமாக ஏற்படும் அதனுடைய அந்த அதிர்ச்சி, இந்த ஷாக்னா அதிர்ச்சி. என்னால் எப்படி இந்த ஸ்டார்ஸ் உருவாகின்றன என்று குறிப்பிடுகின்றார். எல்லாமே சக்தியினுடைய ஒரு மோதல்களின் மூலமாகத்தான் அனைத்துமே வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். As in the building of a grain of dust. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, as in the building of a grain of dust. The creation, சிருஷ்டியில, இந்த சிருஷ்டி என்பது ஒரு மாபெரும் அமைப்பையும் உருவாக்குகின்றது, ஒரு சின்ன துகள் அதையும் உருவாக்குகின்றது. ரெண்டையுமே உருவாக்குகின்றது சிருஷ்டி. ஒரு சிருஷ்டியில என்ன பார்க்கின்றோம்? எண்ணற்ற சூரிய மண்டலங்களை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் ஒரு சின்ன துகளையும் பார்க்கின்றோம், இல்லையா? இது ரெண்டுக்குமே ஒரே சக்தி தான் தேவைப்படுகின்றது. அதை புரிஞ்சுக்கணும். சக்தி தேவைப்படுவது ஒரு துகளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, பெரிய சூரிய மண்டலத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான் என்று குறிப்பிடுகின்றார் பகவான். இது எங்கு குறிப்பிடுகின்றார் என்றால் லைஃப் டிவைன்ல குறிப்பிடுகின்றார். பியூர் எக்ஸிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? எல்லாமே ஒரு பிரம்மனினுடைய சக்தியின் மூலமாகத்தான் ஏற்படும். எல்லாமே பிரம்மன் தான், அனைத்தும் பிரம்மன். இந்த அனைத்தும் பிரம்மன் அப்படிங்கிறது அளவை வைத்து நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம என்ன சொல்கின்றோம்? ஒரு சூரிய மண்டலம் என்பது மாபெரும் பெரியது. அதனுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு சின்ன எறும்பு புற்று ஒண்ணுமே கிடையாது அதோட கம்பேர் பண்ணும்போது. அதனால என்ன நினைக்கின்றோம்? எது அளவில் பெரிதாக இருக்கின்றதோ அதுதான் ஒரு அந்த மாபெரும் தன்மையை அதுதான் உடைத்தது. எது அளவில் சிறிதாக இருக்கின்றதோ அது ஒரு இன்சிக்னிபிகன்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பிரம்மனினுடைய கிரியேஷன்ல, டிவைன் கிரியேஷன்ல எதுவுமே இல்லை என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகின்றார். அந்த இன்டென்சிட்டி இன் கிரியேஷன், ஒன்றை சிருஷ்டிப்பதில் காணப்படும் தீவிரத்தன்மை, அது எறும்பு புற்றாக இருந்தாலும் அது ஒன்றுதான், சூரிய மண்டலமாக இருந்தாலும் ஒன்றுதான். பிரம்மனுடைய படைப்பில் அனைத்தும் சமம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார் லைஃப் டிவைன்ல, த பியூர் எக்ஸிஸ்டன்ட்ல. ஸோ இந்த குவான்டிட்டி குறித்த ஒரு தவறான ஒரு பார்வை நமக்கு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாத்திலும் இருக்குது. அதனுடைய வலிமை அனைத்திலும் சமமாக செலவிடப்படுகின்றது. இதைத்தான் குறிப்பிடுகின்றார். ஆஸ் இன் த பில்டிங் ஆஃப் அ கிரெயின் ஆஃப் டஸ்ட். அதாவது ஒரு பெரிய சூரிய மண்டலத்தை உருவாக்குவதிலும் சரி, இந்த ட்ரெமெண்டஸ் ஷாக் தட் லைட்ஸ் அ ஸ்டார், ஆஸ் இன் த பில்டிங் ஆஃப் அ கிரெயின் ஆஃப் டஸ்ட், அல்லது ஒரு சின்ன துகளை உருவாக்குவதிலும் சரி, எது காணப்படுகின்றது? இந்த கிளாஷ் ஆஃப் ஃபோர்ஸஸ்,
சக்தியினுடைய மோதல்கள் காணப்படுகின்றது. இது ரெண்டை உருவாக்கணும்னா அந்த சக்தியினோட அந்த அட் எவ்ரி லெவல் தேர் இஸ் a struggle of force which is going on என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, the grooves that turn the dumb ellipse in space plowed by the seeking of the world's desire. grooves என்ன அர்த்தம்? காடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராமபோன் ரெக்கார்டு அந்த காலத்துல பார்த்துருக்கோம். அதில் சின்ன சின்ன காடியா இருக்கும். அந்த காடியில வந்து அந்த கிராமபோன் நீடில் பிளே பண்ணும்போது நான் அதுல இருந்து மியூசிக் வரதை பார்க்குறோம். அதே போலதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எப்படி இருக்கு? காடி காடியா இருக்கு. ஒவ்வொரு அந்த பார்த்தோம் அப்படின்னா எலிப்டிக்கலா இருக்கு. ஒரு 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 லூப் மோடு தான் இருக்கு. அதுதான் எல்லா கோணங்களும் சுற்றி சுற்றி வருகின்றன. The grooves that turn the dumb ellipse in space என்று குறிப்பிடுகின்றார். Plowed by the seeking of the world's desire என்று குறிப்பிடுகின்றார். இந்த காடிலாம் வந்து எதனால ஏற்படுகின்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நிலத்தை உழும் பொழுது உழுந்துகிட்டே என்ன பண்றது? அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நேர ஒரு பாத்வே கிரியேட் பண்றதை பார்க்குறோம். அது மாதிரி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல வந்து இத்தகைய காடிகள் எதனால் உருவாக்கப்படுகின்றன என்றால், பை த சீக்கிங் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டிசையர், உலகத்தினுடைய ஆசை, டிசையர். அதன் மூலமாகத்தான் இத்தகைய அந்த குரூப்ஸ் உருவாக்கப்படுகின்றன. இது வந்து எப்படின்னா ஒரு சேனல் போல செயல்படுகின்றது. இதிலிருந்து மேலும் மேலும் புதிய புதிய ஆசைகள் வந்து தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. என்ன கூறுகின்றார் பகவான்? இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து ஒரு காடியில பயணிப்பது போல பயணிக்கின்றது. அதுல எது வந்து பிரதானமாக இருக்கின்றது என்றால், உலகத்துல காணக்கூடிய பிரதானமான இயக்கமான ஆசை. இந்த உலகத்தில் ஆசை, அந்த ஆசை தான் என்ன செய்கின்றது? புதிய புதிய அந்த கால்வாய் மாதிரி ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து மேலும் மேலும் புதிய ஆசைகள் தோன்றுகின்றன. பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதற்கென்றே தீர்மானிக்கப்பட்ட பாதையில் தான் எல்லாமே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த எலிப்ஸ் என்றால் ஒரு இலாங்கேட்டட் கர்வ். எல்லாமே அந்த ஒரு அமைக்கப்பட்ட, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பாதையில் தான் எல்லாமே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தீர்மானிக்கப்பட்ட பாதை என்பது எதனால் உருவாக்கப்படுகின்றது என்றால், உலகத்தினுடைய ஆசை என்று குறிப்பிடுகின்றார். பை த சீக்கிங் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டிசையர். எது வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது என்றால், ஒரு உந்துதல், ஒரு கான்ஸ்டன்ட் ஏர்ஜ் ஆஃப் டிசையர். இதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் சர்ச். இதுதான் வந்து இந்த எலிப்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், இந்த பிளானட்ஸ், இந்த ஸ்டார்ஸ், இது எல்லாம் இத்தகைய இயக்கத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஒரு மாபெரும் இயக்கம் இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இத்தகைய இயக்கம் அசபதி இருக்கக்கூடிய அந்த நிலையில் ஏற்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் அந்த இடத்துல நின்று விடுகின்றன அப்படிங்கிறார் பகவான். அடுத்த ஒரு வரி என்னவென்றால், the long regurgitations of time's flood. காலத்தை பகவான் ஒரு ஆறு அதனுடன் ஒப்படைக்கின்றார். அதனுடன் பகவான் ஒப்பிடுகின்றார். இந்த காலம் வந்து என்பது ஆறு என்றால் அதில் வெள்ளம் ஓடுகின்றது. காலம் கடந்து செல்லுதல் என்பதை பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? அந்த வெள்ளப்பெருக்குடன் ஒப்பிடுகின்றார். இந்த வெள்ளப்பெருக்கிட என்ன நடைபெறுகின்றது என்றால், சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே அடித்து செல்லப்பட்டவை எல்லாம் மீண்டும் வெளியே வரும். அப்படியே எவையெல்லாம் மூழ்கவில்லையோ அவையெல்லாம் மீண்டும் வெளியே வரும். ரிகர்சிட்டேஷன் என்ன அர்த்தம்? பொதுவாக அந்த வார்த்தையை எதற்கு உபயோகப்படுத்துவார்கள் என்றால், நாம் ஒரு உணவை உண்ணுகின்றோம்.
உணவை உண்ணி சரியாக நாம் அதை மென்று உள்ளாமல் மீண்டும் அதை வெளியில் கொண்டு வந்து உண்ணும் பொழுது அது ரிகர் ஸ்டேட் என்று சொல்லுவோம். உண்ட உணவை மீண்டும் வெளியில் கொண்டு வருவதற்கு பெயர் தான் அந்த ரிகர்சிட்டேஷன் அப்படிங்கிறது பேர். அதே போலத்தான் இந்த வெள்ளம், கால வெள்ளத்துல தண்ணீர்ல எல்லாமே அடித்து சென்ற ஏற்கனவே மறைந்து போன விஷயங்கள்லாம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய எண்ணத்தில் தோன்றுகின்றன. நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டவை போல இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மிடம் இருந்து தலை தூக்குகின்றன. இதெல்லாம் அசபதி இருக்கக்கூடிய நிலையில் நின்று விடுகின்றன அப்படிங்கிறார். இத்தகைய இயக்கங்கள் எல்லாமே நின்று விடுகின்றன. ரீஅப்பியரன்ஸ் அங்க நடைபெறவில்லை அப்படிங்கிறார். அடுத்தது பகவான் குறிப்பிடுவது மூன்று வரிகள். The torment edging the dire force of lust. The torment edging the dire force of lust that wakes kinetic in earth's dullard slime and carves a personality out of mud. டார்மெட்டா என்ன அர்த்தம்? ஒரு வேதனை. டார்மெட்டா ஒன்றை துன்புறுத்துதல், அதான் அர்த்தம். இருக்கு துன்புறுத்தல் என்ன செய்கின்றது? எட்ஜிங்னா ஒன்றை செய்ய தூண்டுகின்றது. எதை செய்ய தூண்டுகின்றது? த டயர் ஃபோர்ஸ் ஆஃப் லஸ்ட். லஸ்ட்னா ஒரு வேட்கை. அந்த சக்தியை அது தோண்டுகின்றது. இந்த வேதனை. The torment edging the dire force of lust that wakes kinetic in earth's dullard slime. Wakesனா விழித்தெழச் செய்தல், கைனட்டிக்னா செயல்பட செய்தல். வேக்ஸ் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றை செயல்பட தோன்றுகின்றது. எதில்? இன் எர்த்ஸ், புவியில் உள்ள. டல்லர்ட்னா என்ன அர்த்தம்? டல்லர்ட்னா அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, ஒரு மந்த நிலையில் இருப்பது. எது இருக்கின்றது அந்த இடத்துல? ஸ்லைம்னா என்ன அர்த்தம்? ஒரு சேற்றை குழைத்தால் என்ன அந்த கலவைக்கு பெயர் தான் ஸ்லைம். சேற்றினுடைய ஒரு சேற்றை குழைத்தால் என்ன இருக்குமோ அதைத்தான் நம்ம ஸ்லைம் அப்படின்னு. அதில் என்ன இருக்கின்றது அப்படின்னா, தட் வேக்ஸ் கைனெட்டிக் இன் எர்த்ஸ் டல்லர்ட் ஸ்லைம். அதில் அத்தகைய ஒரு சேற்றில் ஏதோ ஒன்றை அது விழித்தலை செய்கின்றது, செயல்புரிய தூண்டுகின்றது. அண்ட் carves a personality out of mud. அதிலிருந்து என்ன உருவாகின்றது? எதை உருவாக்குகின்றது? ஒரு மனிதனை உருவாக்குகின்றது. அவுட் ஆஃப் மட். இது என்ன அர்த்தம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் மேலோட்டமா பார்த்துக்கணும், இது உண்மையான அர்த்தத்தை பார்க்கலாம். அதாவது உலகத்தினுடைய சிருஷ்டியைத்தான் குறிப்பிடுகின்றார். சிருஷ்டிக்கு அடிப்படையாக சிருஷ்டி என்பது எல்லா நிலையிலும் ஏற்படுகின்றது இல்லையா? ஒரு சின்ன ஒரு செல் தாவரத்திலிருந்து ஒரு செல் ஒரு செல் உயிர்வாழ் இனத்திலிருந்து தாவர இனங்கள், பூச்சி இனங்கள், விலங்கினங்கள், மனிதன் எல்லாருமே சிருஷ்டியில் ஈடுபடுகின்றார்கள். சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது எது? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் லஸ்ட், அந்த ஆசையினுடைய ஒரு சக்தி தான் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்றது. சென்ஸ் டிசையர், லஸ்ட், அதுதான் காரணமாக இருக்கின்றது அனைத்து சிருஷ்டிக்கும். அது என்ன செய்கின்றது? அந்த ஆசை நிறைவேறா விடில் அது துன்புறுத்துகின்றது. அந்த ஆசை நிறைவேறும் வரையில் அது என்ன செய்கின்றது? துன்புறுத்திக் கொண்டே இருக்கின்றது. யாரிடம் அந்த ஆசை இருக்கின்றதோ அந்த ஆசை என்ன செய்கின்றது? அந்த ஆசை நிறைவேறும் வரையில் அவருக்கு ஒரு விதமான ஒரு துன்புறுத்தலை வழங்கிக் கொண்டே இருக்கின்றது. இது எல்லா நிலையிலும் ஏற்படுகின்றது. இந்த ஆசையினுடைய தூண்டுதல் என்ன செய்கின்றது? எதை நாம் ஒரு மந்தமான நிலை, ஒரு அடிமட்ட நிலை, புவியினுடைய அடிமட்ட நிலை, சேற்றினுடைய ஒரு குறைவான நிலை என்று கூறுகின்றோமோ, அந்த இடத்தில் வாழ்வினுடைய இயக்கம் சற்றும் காணப்படாத நிலையில் அந்த நிலையிலிருந்து ஒரு வாழும் நிலையை, ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது. எல்லாமே லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா பரிணாமத்துல ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தான் எல்லாமே அனைத்துமே தோன்றுகின்றன, சிருஷ்டி உருவாக்குகின்றது. பேஸ் மேட்டர் தான்.
அந்த நிலையில அந்த சிருஷ்டியை எது உருவாக்குகின்றது என்றால் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் லஸ்ட், ஃபோர்ஸ் ஆஃப் டிசையர். அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் ஈவன் ஒரு சேறு என்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, சேற்றினுடைய ஒரு குறைவான ஒரு நிலை என்கின்ற ஒரு நிலையிலும் சரி, அதிலிருந்து ஒரு அமைப்பை, ஒரு ஜீவனை, ஒரு பர்சனாலிட்டியை அது உருவாக்குகின்றது. இறுதியில யார் உருவாகின்றார்கள்? மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பே உருவாகின்றான். அதனுடைய ஆரம்பம் எதுன்னு பார்த்தோம்னா, சேற்றினுடைய ஒரு குறைவான இடத்திலிருந்து எல்லா சிருஷ்டிக்கு அமைப்பா அடிப்படையாக இருக்கின்றது எது? அந்த லஸ்ட் தான், டிசையர் தான். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். லஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசையர், இன்டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் டிசையர். அது என்ன செய்கின்றது? எது மந்த நிலையில் இருக்கின்றதோ அங்கு வந்து ஒரு இயக்கத்தை வந்து தூண்டுகின்றது. ஒரு டல்லா இருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு இயக்கத்தை தூண்டுகின்றது. அந்த இயக்கம் வந்து எப்படி, அது ஒரு எதனுள்ள அந்த இயக்கம் ஏற்படுகின்றதோ அதனால் ஒரு மெல்லிய ஒரு வேதனையை தூண்டி அதன் மூலமாக அந்த இயக்கத்தை அது தூண்டுகின்றது. எது வந்து ஒரு இனர்ட் மேட்டரோ அதிலிருந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதிலிருந்து ஒரு சிருஷ்டியை உருவாக்குகின்றது. அதிலிருந்து என்ன உருவாகின்றது? ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மனிதனே உருவாகின்றான். இதில் இந்த இயக்கம் எல்லாம் நடைபெறுகின்றது. அடுத்து என்ன நடைபெறுகின்றது? The sorrow by which nature's hunger is fed. இயற்கை நம்ம நேச்சர்ல என்ன பார்க்கிறோம்? எல்லாமே வந்து நேச்சருடைய இயற்கையினுடைய விதியை என்னவா இருக்கின்றது என்றால் துன்பத்தில் இருந்துதான் இயற்கை மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே போகின்றது. இயற்கைக்கு எது உணவாக இருக்கின்றது என்றால் துன்பம். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஹங்கிரி. அது பசியுடன் இருக்கின்றது. அந்த பசி வந்து அந்த இயற்கையினுடைய பசியை எது போக்குகின்றது என்றால் துன்பம் தான் போக்குகின்றது. இதுதான் மனித வாழ்வில் பார்க்கிறோம். இதெல்லாம் அசபதியிடம் நின்று விடுகின்றது. அத்தகைய துன்பம் அங்கு காணப்படுவது இல்லை. அப்புறம் அந்த ஈஸ்ட்ரஸ் which creates with fire of pain. ஈஸ்ட்ரஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று, நம்மிடமிருந்து வெளிப்பட எத்தனைத்தல், வெளிப்பட தன்னை அது மீண்டும் மீண்டும் ஒரு 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 ஏர்ஜ், நமக்குள் ஏற்படும் ஒரு உந்து சக்தி, ஒன்று வெளிப்பட வேண்டும் என்கின்ற உந்து சக்தி. அது என்ன செய்கின்றது? வித் ஃபயர் ஆஃப் பெயின். அது வெளிப்படு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அந்த இம்பல்ஸ் நிற்கின்ற வரைக்கும் அந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இது அசபதியிடம் அத்தகைய ஒரு அழுத்தம் காணப்படுவதில்லை. The estrus which creates with fire of pain. The creative urge தான் பகவான் வந்து ஈஸ்ட்ரஸ் அப்படிங்கிறார். The creative urge வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபயர் ஆஃப் பெயின், ஒரு வலியினுடைய தீயை போல அந்த கிரியேட்டிவ் அர்ஜ் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் இருக்கின்றது. அந்த அர்ஜ், இந்த கிரியேட்டிவ் அர்ஜ் வந்து அந்த இடத்தில் அசபதி இருக்கக்கூடிய நிலையில வந்து நின்று விடுகின்றது அப்படிங்கிறார். இது எல்லாமே டியூவாலிட்டிஸ். அடுத்தது the fate that punishes virtue with defeat. நம்ம பார்க்கிறோம் நல்லவர்கள்லாம் வந்து உலகத்துல கஷ்டப்படுறாங்க பார்க்கிறோம். ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க நன்மை செய்திருந்தாலும் ஏன் கஷ்டப்படுகின்றார்கள்? ஏதோ விதிப்பயன் காரணமாக என்று கூறுகின்றோம். சோ இந்த விதியினுடைய செயல்பாடு எது வந்து நல்லவர்களை தண்டிக்கும் அந்த விதியினுடைய செயல்பாடும் அசபதி இருக்கும் நிலையில் செயல்படுவதை நிறுத்தி விடுகின்றது. The fate that punishes virtue with defeat, அதுவும் அங்கு நின்று விடுகின்றது. The tragedy that destroys long happiness. ஒரு நீண்ட சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது யாருக்கும் இருக்காது. திடீர்னு ஒரு டிராஜடி வந்துடுது, அவங்களுடைய மகிழ்ச்சி குலைந்து போகின்றது. இதுவும் அசபதியிடம் காணப்படுவது இல்லை. The tragedy that destroys long happiness, இதுவும் இந்த நிகழ்வும் அசபதியிடம் காணப்படுவது இல்லை. The weeping of love, the quarrel of the gods, ceased in the truth which lives in its own life.
அன்பு என்றாலே அதனுடன் இணைந்து காணப்படும் அந்த துயரம். அதைத்தான் பகவான் வீப்பிங் ஆஃப் லவ் அப்படிங்கிறாரு. கடவுளர்கள் இருக்கும் இடத்துல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு போராட்டம். ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் இடையில ஒரு போர் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் அசபதி இருக்கும் நிலையில எல்லாமே அங்கு காணப்படுவதில்லை. எல்லாமே மறைந்து விடுகின்றது. அங்கு ஒரு பேருண்மை இருக்கின்றது. சீஸ் இன் அ ட்ரூத். அந்த உண்மை எவ்வாறு இருக்கின்றது? அது தன்னுடைய சுய ஒளியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அந்த உண்மையிலே இந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகின்றன. இறுதியில அசுபதி எவ்வாறு எந்த நிலையை அடைகின்றார்? His soul stood free, a witness and a king. இதுதான் இறுதி வரி. இதுதான் அல்டிமேட் எண்ட். எப்படின்னா பகவான் அசுபதியினுடைய ஆன்மன் முழு விடுதலையை அடைகின்றது. முழு விடுதலை அடைந்த பிறகு 2 நிலைப்பாடுகளை எடுக்கின்றது. ஒன்று, அது சாட்சியாக இருக்கின்றது. அனைத்துமே சாட்சி என்கின்ற பாவத்தில் அனைத்தையும் பார்க்கின்றது. அது வெறும் சாட்சியாக மாத்திரம் இருப்பதில்லை, அது அதனுடைய ஒரு மன்னனாகவும் இருக்கின்றது. அதை ஆட்சி புரியும் அமைப்பாகவும் இருக்கின்றது. வெறும் ஒரு திறனற்ற ஒரு சாட்சியாக மாத்திரம் அனைத்தும் அது சாட்சியாக பார்ப்பதில்லை. அனைத்தின் மேலும் ஒரு ஆட்சி புரியும் ஒரு வல்லமை கொண்டதாகவும் அது இருக்கின்றது. ஸோ 2 நிலைப்பாடுகளை அது கொண்டதாக இருக்கின்றது அசுபதியினுடைய ஆன்மன். His soul stood free, a witness and a king என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்துடன் இந்த செஷனை நாம் முடித்துக் கொள்வோம்.